தாங்க. அண்ணா எப்படின்னா பாஜக நிர்வாகிகள் மறைமுகமாக ஆதரவு கொடுக்கின்றார்களா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி பதிலளித்துள்ளார். வெளியில போறாங்க, இது பெரும் கொடுமையா இல்லையா? மக்களை வாக்கு சேகரிக்க திமுக போகும் பொழுது அவர்களை பார்த்து மக்கள் கேட்கின்றார்கள், இதை கூட நீங்க அமைச்சு தர முடியாது அப்படிங்கும் போது அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சு தருகிறோம். அவர்கள் திருப்பி மக்கள் கேட்கிறார்கள், ஆட்சிக்கு வந்த போது என்ன செய்தீர்கள்? அப்போ நான் இதுவரைக்கும் அதிகாரம் கொடுக்கப்படலை. அதனால மக்கள் இன்றைக்கு விழிப்போடு இருக்கிறார்கள். நாட்கள் குறைவாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கத்தையும் தத்துவத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி வெல்லும், அந்த வாய்ப்பை கொடுப்பார்கள். அதனால பரப்புரை எளிதாக தான் இருக்கும். தலைமையிலிருந்து அறிவிச்சிட்டாங்க. நான் வெளியில வரும் பொழுதே தலைமை குறிப்பிலேயே நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் ஒளிவாங்கி என்று வெளியிட்டுட்டாங்க. அண்ணா எப்படின்னா ஓரளவுக்கு பார்த்த உறவுகள் பல கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்கச்சி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஒரு பெண்ணா நிக்கிறீங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, வாய்ப்பு கொடுத்தா தான் நீங்க சொல்றதெல்லாம் செயல்படுத்துவீங்களா இல்லையான்னு தெரியும். அதனால வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. படித்த இளைஞர்கள் சிந்திச்சு இந்த முறை நாம் தமிழர் வெல்வதற்கே வாய்ப்பு இருக்கு, நாங்களும் பரப்புரையாளர்களாக மாறுறோம்னு சொல்றாங்க. செல்லும் இடங்களில் எல்லாம் ஒரு ஆதரவும் உற்சாகமும் கிடைச்சிட்டு இருக்கு. நானும் அப்போ அந்த நம்பிக்கை காப்பாற்றும் வகையில் உண்மையும் நேர்மையுமாக ஒரு அரசியல் களத்தில் இந்த நிப்பேங்கிற உறுதியை நான் கொடுக்கிறேன் எல்லாருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.